கடந்த 48 மணி நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா 2000 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்க. பல லட்சம் பேருக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா சாப்பாடு இல்லாம தவிச்சு நிற்கிறாங்க. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா 1 கோடி பேருக்கு மேல வீட்டை இழந்திருக்காங்க. இது எல்லாமே சூடான் என்ற நாட்டுல தான் நடந்து இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியாஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்கா இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் இந்த சூடான் நாட்டுல நடந்து இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சூடான் நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 2 வருஷமா பாத்தீங்கன்னாக்கா சிவில் வார் நடந்து இருக்கு. அவருக்காக பாத்தீங்கன்னாக்கா 2 ஜெனரலுக்கு நடுவில் சண்டை நடந்து இருக்கு. சூடானுடைய ஆர்மி ஜெனரலுடைய பேர் அப்துல் ஃபத்தா ஃபுர்கான். RSF அமைப்புடைய ஜெனரலுடைய பேரு முகமது அம்தான். இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் கிட்டத்தட்ட 2 வருஷமா சண்டை நடந்துருக்கு. கிட்டத்தட்ட இந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னாக்கா 1.5 லட்சம் பேருக்கு மேல இறந்திருக்காங்க. முக்கியமா பெண்கள் குழந்தைகளை கேங் ரேப் பண்றாங்க. அது 1 வயசு குழந்தையா இருந்தாலும் இது பாத்தீங்கன்னாக்கா உலகத்துடைய மிகப்பெரிய கிரைசிஸ். இதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னாக்கா சில கண்ட்ரீஸ் உடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கு. இதுல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அபிஷியலாவே ரேபிட் போர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுல இவங்க எதுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னாக்கா பேசிக்காக பாத்தீங்கன்னா சூடான் ஒரு இயற்கை வளம் நிறைந்த நாடு. மெயினா பாத்தீங்கன்னா அங்க கோல்டு அதிகமாவே கிடைக்கும். இவங்க அரபு கண்ட்ரீஸ்க்கு இல்லீகலா கோல்டு தராங்க. அவங்க அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா வெப்பன்ஸ் தராங்க. அதனாலதான் இந்த அரபு கண்ட்ரீஸ்க்கு RSF அமைப்பை சப்போர்ட் பண்றாங்க. என்னதான் அமெரிக்கா RSF அமைப்பை கண்டனம் தெரிவிச்சாலும் ஆனா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒரு வார்த்தை கூட பேசல. அது ஏன்னா எல்லாமே பிசினஸ் தான். நம்மளால பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு தான் பண்ண முடியும். அவங்களுக்காக ப்ரே மட்டும் தான் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பலஸ்தீனுக்காக நின்னோம். இப்போ பாத்தீங்கன்னா சூடானுக்காக நிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு.